வணக்கம். இன்றைக்கி வந்து அதிகமாக வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குரூப்லேயுமே பரவிக்கிட்டு இருந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் தான். இது வந்து ஜூலை 23 வந்துருச்சுங்க. இதுக்கும் இப்போ யூஜிடிஆர்பி நடைபெற்ற இதுக்கான பணி வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் குறையுமா சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லிட்டுங்களாம். அது எந்த ஒரு பாதிப்பையும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாத கேஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்படும் காலி பணியிடங்களில் பாதி போஸ்டிங் வந்து ப்ரமோஷன், பாதி போஸ்டிங் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. டிஆர்பி தரப்பை பொறுத்து இந்த ஆசிரியர் பணி எடுத்த. அதனால் உங்களுக்கு இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரல் சர்வீஸில் ஒர்க் பண்ணி, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற உதவியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுதி தேர்வு முடித்ததன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎட் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து டெட்டு பாஸ் பண்ணிருக்கணும். இந்த உரிய கல்வித்தகுதியில் இருந்திருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிடியாகவோ அது பிஜியாகவோ அதுக்கு பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் பதவி உயர்வு வந்து அவங்களுக்கு கிடைக்குங்க. அவங்க மினிஸ்ட்ரல் சர்வீஸாக இருந்தாலும் இந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2% இருக்குங்க. அந்த 2% வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் வேக்கன்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான 2% வந்து பார்த்திங்கன்னா இங்கே மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப்க்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும். இதுக்கும் இப்போ நடந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் குறையவே கிடையாது. ஆல்ரெடி முன்ன சொன்ன மாதிரி தான். இது வந்து பதவி உயர்வால் ஏற்படும் பதவிங்களை அதில் தான் சேர்க்கணுமே தவிர இது கிடையாது. இது வந்து இப்போது அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணாதனால தான் அவங்க வந்து அந்த கேஸ் போட்டிருக்காங்க. எங்களுக்கும் அந்த தகுதியின் அடிப்படையில் பிடிஓவோ அல்லது பிஜி அசிஸ்டண்ட்டாவோ எங்களுக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை கேட்டிருக்குறாங்க, அவங்க வந்து நீட் டேக்கிங்னு சொல்லிட்டு. இதில் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கிளியராகவே சொல்லிட்டாங்க. இதை நம்மளுக்கு The response are further directed to complete the entire exercise are directed above as expeditiously as possible at any rate within a period of 3 months from the date of receipt of a copy of this order. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெஸ்பாண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 மாத காலத்திற்குள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இதை வந்து அவங்க பெற்றிருக்கும் தகுதியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் கூட குறையாதுங்க. அதனால் பயம் வேண்டாம். இது டிலேயாக நீங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கும் போதிலும் சரி, ஆரம்பித்தாட்டும் சரி, எக்ஸாம் எழுத போதும் சரி, எழுதி முடிச்சுட்டு சிவி போகும்போது சரி, இது வரைக்கும் பிரச்சனைகள் வந்து இருக்க குறையவும் இல்லை, இருக்க அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு மனம் தளர்ச்சி வேண்டாம். இது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இருந்தாலும் இப்படி போட்டாலாச்சும் அவங்க ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடிப்பாங்களான்னு தான் பார்க்குறாங்க. இந்த கேஸ் வந்து 2021 போட்டிருக்காங்க. இப்போ தான் ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கு அவங்களுக்கு. அதனால் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே நடைபெறாது, காலதாமதம் மட்டுமே ஆகும். கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விரைவில் பார்த்து சொல்லக்கூடாது, ஏன்னா இது செங்கோட்டையன் மினிஸ்டராக இருந்தப்பே சொல்லி அவர் கல்வி அமைச்சராக இருக்கும்போதே நிறைய ஏமாற்றங்கள். அதுக்கு அடுத்ததாக இப்போ தற்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் பார்த்திங்கன்னா விரைவில்னே 3 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. அதனால் அந்த விரைவிலுக்கான அர்த்தத்தை யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நம்பிக்கையாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கான பணி நியமனங்கள் நடைபெறும் என்று. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.